Hello friends, this is Maga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days class நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொன்னீங்க. நிறைய பேர் மெயில் பண்ணிருந்தீங்க. Thank you so muchங்க. நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி 30 days class தான் நம்ம அட்வான்ஸ் லெவலா நம்ம சொல்லி கொடுக்க போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட போறோம் அப்படினா 15 common grammar mistakes. இப்போ இந்த வீடியோல நான் 15 சென்டென்ஸ் இங்க நான் எழுத போறேன். இந்த 15 சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த எரர் கரெக்ட்டா நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நிச்சயமா உங்களால ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என் கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் போடக்கூடிய வீடியோல பிராக்டீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா within 6 months you can speak English. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Are you come? இதுல என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் தெரியுது அப்படினா எல்லாரும் கமெண்ட் போங்க. உங்களோட ஆன்சரை வரிசையா டைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இங்க என்ன எரர் இருக்குது அப்படினா ஆர் அப்படிங்கற ஆக்ஸிலரி வெர்ப் வரக்கூடாது. ஆர் வரக்கூடாது. Do you come? Do தான் கரெக்டான ஆன்சர். Do you come? நீ வரையா? Do you come? நீ வரையா? புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, செகண்ட் பார்க்கலாமா? Do they playing? Do they playing? இங்க என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சிருச்சா? சூப்பர்ங்க, ஆன்சர் பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. இங்க do அப்படிங்கற ஆக்ஸிலரி வெர்ப் வரக்கூடாது. are தான் வரணும். Are they playing? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? ஆர் தான் கரெக்டான ஆன்சர். எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? ஆர்ன்ட்டு நீங்க ஏன் இங்க நம்ம are they playing அப்படினு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க பாருங்களேன், play அப்படிங்கற verb கூட ing வருது. அப்பனா இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு present continuous tense. நம்ம present continuous tenseல ஒரு கேள்வி கேக்குறோம் அப்படினா are வச்சு தான் கேட்கணும், is வச்சு தான் கேட்கணும், am வச்சு தான் கேட்கணும். I வந்தா am வச்சு கேட்கணும். he, she, it இந்த மூணு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படினா is அப்படிங்கற ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி you, we, they இந்த மூணு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படினா are வச்சு தான் கேள்வி கேட்கணும். இந்த do அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிள் present tenseக்கு போயிடும். நீ வரையா? Do you come? அவங்க விளையாடுறாங்களா? Do they play? இங்க கவனிங்க, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? கண்டினியூவா விளையாடுற ஒரு சில செய்றாங்களான்னு கேக்குறோம். அப்பனா do they play அப்படினு சொல்லிட்டு கேள்வி கேட்க கூடாது. Are they playing? Are they playing? இப்படி தான் கேள்வி கேட்கணும். புரிஞ்சா? உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் உங்களுக்கு புரியல அப்படினா நல்லா கவனமா இன்னொரு தடவை முன்னாடில இருந்து பாருங்க. அப்படியே உங்களுக்கு புரியல அப்படினா நீங்க கண்டிப்பா என்கிட்ட கமெண்ட்ல கேட்கலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேங்க. ஓகே, இப்போ மூணாவது பாருங்க. he have a bike. he have a bike. இங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படினா அவன்ட்ட ஒரு பைக் இருக்கு அப்படினு சொல்ல வந்திருக்கோம். இங்க என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சூப்பர்ங்க, நிறைய பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். இங்க have அப்படிங்கற verb வராது. have நீங்க பயன்படுத்த கூடாது. has தான் பயன்படுத்தணும். he has a bike. அவன்ட்ட ஒரு பைக் இருக்கு. அப்ப நான் கரெக்டான ஆன்சர் has. That's all. நல்லா கவனிங்க. I, we, you, they இந்த நாலு சப்ஜெக்ட்ட ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க have verb பயன்படுத்தலாம். I have, we have, you have, they have. ஆனா he, she, it இந்த மூணு சப்ஜெக்ட் வச்சு நம்ம பேசும்போது இந்த மூணு சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது has தான் பயன்படுத்தணும். He has a car. She has a pen. புரிஞ்சாங்க? ஈஸியா புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன் பாருங்க. She called I. இங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா அவள் என்னை கூப்பிட்டாள். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வாய் திறந்து அதை பேசிடுங்க.
எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டமானதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. வாயை திறந்து பேசுங்க. இங்கே என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஷீ கால்ட் ஐ. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பர். ஐ அப்படிங்கிறது வராது, மீ தான் வரும். ஷீ கால்ட் மீ. நல்லா கவனிங்க. எப்பயுமே நம்ம ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேசுகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் கடைசி வரணும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஷீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், மீ தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அவள் என்னை கூப்பிட்டாள். இப்போ நான் அவளை கூப்பிட்டேன் அப்படின்னா ஐ கால்ட் ஹர். உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு இந்த ப்ரோனவுன்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சென்டென்சஸை பிழை இல்லாமல் பேச முடியும். எப்பயுமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். இந்த இருக்குல்ல ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட், இந்த ஏழையும் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவோம். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டில் பேசணும். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கடைசி எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் வராது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு. இது எப்படி கடைசி போகும்போது ஆப்ஜெக்டாக எப்படி மாறும் அப்படின்னா மீ. புரிஞ்சா? ஓகே, நிறைய பேருக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீ தான். ஷீ கால்ட் மீ. அவள் என்னை கூப்பிட்டாள். ஓகே, இப்போ 5th ஒன் பாருங்கள். டிட் யூ கேம் எஸ்டர்டே? நீ நேற்று வந்தாயா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, இங்கே என்ன தான் எரர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. கேம் இப்படி பேசக்கூடாது. டிட் யூ கம் எஸ்டர்டே? கரெக்டான ஆன்சர் கம். இப்போ உங்களில் ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் தானே, அப்போனா வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் தானே இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை பயன்படுத்தலாம். அதுவே நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாவோ அல்லது பாசிட்டிவாக கேள்வி கேட்குற மாதிரி அல்லது நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நல்லா கவனிங்க. டிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸிலரி வேர்ப். இந்த டிட் அப்படிங்கிறது எதை காமிச்சு கொடுக்குது அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாஸ்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சு கொடுக்குது. அப்போ ஒரு சென்டென்ஸில் 2 பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ட் இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். அதுவும் ஆக்ஸிலரி வேர்பு மட்டும்தான் இருக்கணும். ஒன்லி கேள்வி கேட்கும்போதும் நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசும்போதும். டிட் யூ கம் எஸ்டர்டே? இதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். டிட் யூ கேம் எஸ்டர்டே? இது கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் இந்த 5 சென்டென்ஸில் இருக்கிற எரரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இருக்கிற 5 பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th ஒன் பார்க்கலாம். ஐ வாஸ் born on 2002. இங்கே என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பருங்க. இங்கே ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வராது, இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். ஒரு வருஷத்தையோ அல்லது ஒரு மாதத்தையோ அல்லது ஏதாவது ஒரு சீசனையோ நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பேசணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நாளை தாண்டிச்சுனாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுங்க. அதுவே ஒரே ஒரு நாளையோ அல்லது ஒரே ஒரு டேட்டையோ நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பேசலாம். இங்கே பாருங்களேன், ஐ வாஸ் born blank சண்டேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே சண்டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாளை தான் குறிக்குது. அப்போ நான் இந்த இடத்துல ஐ வாஸ் born on Sunday அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நீங்கள் எக்ஸாக்டான ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறீங்க, 8 o'clock 10 o'clock 6 o'clockன்னு சொல்லிட்டு டைமை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு முன்னாடி
at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th one, she can to cook. she can to cook. அவளால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பருங்க. to அப்படிங்கிற வேர்ட் வராது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா in. இங்கே to அப்படிங்கிற வேர்ட் வராது. ஓகே, she can cook. அவளால் சமைக்க முடியும். I can go there. என்னால் அங்கே போக முடியும். to பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் குட். இங்கே என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. குட் அப்படிங்கிற வேர்டு வராது. வெல் அப்படிங்கிற வேர்டு தான் கரெக்டான ஆன்சர். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். இப்போ உங்களுக்கு குட்க்கும் வெல்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். ஒரு நவுனை, ஏதாவது ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லி விவரித்து காமிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் குட் பயன்படுத்தலாம். அதுவே ஒரு வேர்பை, அந்த வேர்ப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விவரித்து காமிக்கிறது அப்படின்னா அங்கே நீங்கள் வெல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ராஜா ஒரு நல்ல பையன். ராஜா அப்படிங்கிறவங்க ஒரு நவுன். ராஜா இஸ் குட் பாய். ராஜா ஒரு நல்ல பையன். இந்த இடத்துல நம்ம குட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்திருக்குமா? ராஜா இஸ் குட் பாய் அப்படின்னா அந்த குட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். ஒரு நவுனாக விவரித்து காமிக்கும் போது அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது குட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுவே ஒரு வேர்பை நீங்கள் விவரித்து காமிக்கும் போது நீங்கள் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். வெல் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த போலீஸ் இஸ் கம்மிங். இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். த போலீஸ் இஸ் கம்மிங். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இஸ் அப்படிங்கிற வார்த்தை வராது. த போலீஸ் ஆர் கம்மிங். த போலீஸ் ஆர் கம்மிங். போலீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் கிடையாது. போலீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூரல். இப்போது த போலீஸ் மேன் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். த போலீஸ் ஆஃபீஸர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கவனிங்க, போலீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்குலர் கிடையாது, ப்ளூரல், பன்மை. அப்போனா இஸ் அப்படிங்கிற வார்த்தை வராது, ஆர் தான் வரும். The police are coming. கரெக்டான ஆன்சர் ஆர். The police man is coming அப்படின்னு சொல்லலாம். The police officer is coming அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, I will go to tomorrow. நான் நாளைக்கு போவேன். இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். to அப்படிங்கிற வார்த்தை வராது. I will go tomorrow அப்படின்னு தான் பேசணும். நாளைக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் கேட்கலாம், நாளைக்கு இக்கு வந்திருக்குல்ல அப்படின்னா டு டுமாரோ தானே சொல்லணும்னு கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்று, நேற்று, நாளை, டுடே, எஸ்டர்டே, டுமாரோ, இந்த 3 இடத்துல நீங்கள் அந்த டைமை மென்ஷன் பண்ணி பேசும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தக்கூடாது. புரிஞ்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 சென்டென்ஸில் இருக்கிற எரரை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த 10 சென்டென்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம 11th பார்க்கலாம். ஹீ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். என்ன எரர் இருக்குது? இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட் நல்லா வாசிங்க. ஹீ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாஸ்ட், முடிஞ்சிருச்சு, நேற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போனா இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கோ அப்படிங்கிற வேர்பு வராது. கோ பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், அதாவது ஹீ கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னா அவன் இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எஸ்டர்டே, நேற்று. அப்படின்னா இந்த கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா went. He went to school yesterday. அவன் நேற்று ஸ்கூலுக்கு போனான். புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. The correct answer is went. He went to school yesterday. Next one பாருங்க, you can run fast அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? இங்கே ஃபைனலாக நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். உன்னால் வேகமாக ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா யூ கேன் ரன் ஃபாஸ்ட், உன்னால் வேகமாக ஓட முடியும். அப்படின்னா இதை நம்ம கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க. இந்த கேன் அப்படிங்கிற இந்த மாடல் verb அப்படியே முன்னாடி போட்டுருணும். Can you run fast? The correct answer is can. Can you? Can you run fast? உன்னால் வேகமாக ஓட முடியுமா? நல்லா கவனிங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ். இந்த சேனல் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 13. They are go to school. They are go to school. இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? இங்கே என்ன எரர் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி verb பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்சிலரி verb. அதுவும் பர்டிகுலராக யூ, வி, தே இந்த 3 சப்ஜெக்டோட ஆக்சிலரி verb. அப்படின்னா இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கோ அப்படிங்கிற வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். தே ஆர் கோயிங் டு ஸ்கூல். தே ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து இந்த ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே எப்படி பாருங்களேன், தே கோ டு ஸ்கூல் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, தட்ஸ் ஆல். ஆனால் இங்கே கவனிங்க, தே ஆர் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரமாக போகிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 14th. He come. என்ன மிஸ்டேக் இருக்குது? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். the correct answer is comes. சொல்லுங்க பார்க்கும். he comes. அவன் வருகிறான். அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா he is coming. இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். ஆனால் இங்கே பாருங்களேன், he comes. அவன் வர்றான், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 5th one. டுடே நைட். இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டுடே நைட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? வாயை திறந்து பேசுங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன கான்செப்டில் இருக்கிற அந்த பேசிக்கான அந்த எரர்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் பெரிய பெரிய சென்டென்ஸ் வச்சு நம்ம பேசும்போது எரர் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக புரியும். என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா டுடே நைட் அப்படின்னு சொல்லாதீங்க, டு நைட். the correct answer is tonight. இன்னைக்கு காலையில் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, this morning, this afternoon, this evening, tonight, this nightன்னு சொல்லாதீங்க, tonight. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 15 சென்டென்ஸில் இருக்கிற எரரை யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆன்சரை உங்களுடைய பாயிண்ட்டை கரெக்டாக காமெண்ட்டில் நான் இவ்வளோதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், he knows I. அவனுக்கு என்னை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் பாருங்கள், I has a pen. என்கிட்ட ஒரு பேனா இருந்தது அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு இங்கே என்ன எரர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தயக்கமின்றி என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண வீடியோ பண்ண எப்பயுமே ரெடியாக இருக்கேங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.